ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம நல்லா காரசாரமான கருவாடு தொக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த கருவாடு வாழை கருவாடு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கடாயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்லா எண்ணெய் தூக்கில் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கி விட்ருங்க. வெங்காயம் ரொம்பனே வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்தனால 2 தக்காளி ஆட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா அடுப்பு சிம்லேயே வச்சு ஒரு மூடியை வச்சு மூடி வேக வச்சிடலாம். அப்போ நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம அதுக்கப்புறம் மற்ற மசாலாவெலாம் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுவோம். இல்லை வெந்துருச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறியிடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காண்டி. காரத்துக்கு நம்ம வீட்டில் குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 2 முழு பூண்டை தோலில் உரிக்காமல் அப்படியே இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டை போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்ருங்க. நம்ம ஆல்ரெடி கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அது சிம்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்கிடையில் நான் ஆல்ரெடி ஒரு சொல புளியை ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப புளி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஒரு சொல இருந்தால் போதும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சுகர் ஆட் பண்ணுறோன்னா, உப்பு புளிப்பு காரம்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணினா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணி வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி வற்றுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த கருவாடு தொக்கு காரம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது தொட்டுக்கிறதுக்கு குழம்பு வைக்கணுன்னே அவசியம் இல்லைங்க, இந்த தொக்கே போதும். நல்லா சாப்பிடுவாங்க ஜென்ஸ்லாம். அந்த வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது எல்லா விதமான சாதத்தை கூடயும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.